ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 2ஆம் பத்து 3ஆம் திருமொழியின் 3ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் எல்லோரும் இப்போது மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை, எதிரிலே குட்டி கண்ணன். இவனுக்கு இப்ப காது குத்தணும்னு கூப்பிட்டா இவன் குளிக்க கூப்பிட்டாலே வரமாட்டான், பால் குடிக்க கூப்பிட்டாலே வரமாட்டான். அதெல்லாம் விடுங்க, தவழ்ந்துவான் நடந்துவான்னு சொன்னாலே அதுக்கு 10 பாட்டு பாட வைக்கிறான். காது குத்தணும்னா 10ஓட விடுவானா? அதனால 12 பாட்டு பாட விட போறான். அவ்வளவு அடம் பிடிக்கிறான் கண்ணபிரான், வரவே மாட்டேங்கிறான். பெரியாழ்வார் யசோதையோ குழந்தைக்கு காது குத்தாம இருக்க முடியுமா? கிருஷ்ணனுக்கு எவ்வளவு வலிக்குமோ அதை விட பெரியாழ்வார் யசோதைக்கும் வலிக்கும். ஆனாலும் பண்ண வேண்டிய சம்ஸ்காரத்தை பண்ணித்தானே ஆகணும். அதனால கிருஷ்ணனை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டா வரமாட்டேன்னா கடைசியா பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணா, இந்த குழந்தைகள் எல்லாம் கூப்பிடணும்னா இந்த காலத்துல என்ன பண்றா, ஒரு மொபைல் போனை காட்டி, இதோ பாரு உனக்கு பிடிச்ச வீடியோ வச்சிருக்கேன் பார், இதை பார்க்கவா, கார்ட்டூன் வச்சிருக்கேன் பார்க்கவான்னு கூப்பிடுவா. அந்த காலத்துல எல்லாம் ஒரு மிட்டாயை காட்டி, இதோ பாரு மிட்டாய் வச்சிருக்கேன் வரியா, மிட்டாய் சாப்பிட்றியா அப்படி கேட்பா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா கிருஷ்ணன் காதுல அணிவிப்பதற்காக மீன் வடிவுல 2 தோடு வச்சிருக்காளாம். கிருஷ்ணனை கூப்பிட்டாலும் இங்க வா 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 வா, மகர குழை 2 தோடு பாரு, நன்னா இருக்கும் இல்லையோ, இதை இன்னொருத்தருக்கு கொடுக்கட்டுமா, ஓன் காதுல போடட்டுமா, இந்த தோடு உனக்குத்தான் வேணும்னா அழகா இப்ப காது குத்தினேன்னு வச்சுக்கோ. ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, அந்த திரி நூல் மாதிரி முதல்ல காதுல நுழைச்சு அதுக்கப்புறம் அந்த திரியோடு சேர்த்துத்தான் தோடை அணிவிப்பார்கள். அது ஆயர்களின் வழக்கம். இந்த பாரு வந்து திரிய மட்டும் காதுல போட்டுட்டேன்னா அழகான தோடு உனக்குத்தான், இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துடுவேன் அப்படின்னு தோட காட்டி குட்டி கண்ணனை கூப்பிடுறா. நாமும் அழைப்போமா? 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம். இதுல கேசவா, நாராயணா, மாதவான்னு பெருமாளுடைய 12 திருநாமங்களும் இணைந்து வரும். முதல் பாட்டுல கேசவன், 2ஆம் பாட்டுல நாராயணன், இப்ப 3ஆம் பாட்டுல மாதவன். வாருங்கள் அனுபவிப்போம். வையமெல்லாம் பெரும் வார்கடல் வாழும் மகர குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரியை இடுவன், நீ வேண்டியது எல்லாம் தருவன், உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே, மையன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய். வையமெல்லாம் பெரும் வார்கடல் வாழும் மகரக்குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரியை இடுவன், நீ வேண்டியதெல்லாம் தருவன், உய்ய இவ்வாயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே, மையன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய். இப்ப பெரியாழ்வார் யசோதை காட்டுறா, ஜிங் 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 ஜிங்னு ஆட்டிண்டு, டேய் கிருஷ்ணா இங்க வா, பார் எவ்வளவு அழகான மகர குண்டலம் பார், இத உன் காதல அணிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இன்னைக்கும் தென் திருப்பேரைங்கிற திவ்ய தேசம், அந்த ஊர்ல பெருமாளுக்கே மகர நெடுங்குழை காதர், மகரம்னா மீன், மகர நெடுங்குழை பெரிய மீன் வடிவிலான குழை அணிந்திருப்பவர், மீன் வடிவிலான அந்த தோடு அணிந்திருப்பவர்னு தான் அந்த பெருமாளுக்கே திருநாமம். வேணும்னா வா. அதுவும் இது எப்பேற்பட்ட நகை தெரியுமா? வையமெல்லாம் பெரும். இந்த தங்கத்தோடின் மதிப்பு என்னன்னா, வையம் இந்த பூமி இருக்கே, வையம் எல்லாம் இந்த மொத்த பூமியும் பெரும் அப்படின்னா அந்த விலைக்கு நிகராகும்னு அர்த்தம். சில சமயம் சொல்லுவோம் இது கோடி பொற்காசு பெரும்பா. பெரும்னா அந்த விலைக்கு நிகராக இருக்கும், அவ்வளவு விலை மதிப்பு கொண்டதுன்னு அர்த்தம். அத்தனை கொடுத்தாலும் தகும். வையமெல்லாம் பெரும் அப்படின்னா இந்த உலகத்தையே கொடுத்தாலும் தகும், அவ்வளவு விலை மதிக்க முடியாத நகைகள்னு அர்த்தம். அதனால உலகத்தையே கொடுத்தாலும் தகும்படியான அவ்வளவு காஸ்ட்லி தோடு உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து அதோட வடிவம் பாத்தியாடா, வார்கடல் வாழும் மகர குழை, கடலிலே வாழக்கூடிய மீன். எப்படிப்பட்ட கடல்? வார்னா விசாலமான அர்த்தம். வார்கடல் விசாலமான கடலிலே வாழுகின்ற மகரம். மகரம் என்றால் மீன் அர்த்தம். அது கிட்டத்தட்ட இந்த முதலை வடிவம்னு சொல்றோம் பாருங்க, அந்த வடிவத்துல பெருமாள் காதல அணிஞ்சிட்டு இருப்பார். நன்னா ரசிக்கணும்னா பண்டரிபுரத்து பாண்டுரங்கர் அவருடைய 2 பக்கமும் காதல சேவிச்சு பாருங்க, அழகா வளைந்த அந்த மீன் வடிவத்திலேயே இருக்கும். மகரம் என்ற சொல் மீன், முதலை உள்ளிட்ட நீர்வாழ் பிராணிகள் எல்லாத்தையுமே குறிக்கும். அப்படி வளைந்து இருக்கக்கூடிய மீன் வடிவில் இருக்கக்கூடிய வார்கடல் வாழும் பெரிய விசாலமான கடலிலே வாழக்கூடிய
மகரம் மீன் வடிவிலான குழை கொண்டு வைத்தேன். குழைனா காதிலே அணியக்கூடிய குண்டலம்னு அர்த்தம். அதைத்தான் மகர குண்டலம் மகர குண்டலம்னு சொல்லுவா. அந்த குழை மகர குண்டலத்தை கொண்டு வைத்தேன். கொண்டுனா உனக்காக பாதுகாத்து சேமித்து கொண்டு வந்து வைத்தேன். இப்போ உன் கண்ணு எதிரில் வச்சுட்டேன். இதை அணிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குன்னா ஒழுங்கு மரியாதையா வா. ஏன்னா இது ரொம்ப விலை மதிக்க முடியாது கிருஷ்ணா. யாராவது வந்து ஏதாவது எடுத்துன்னு போனாலும் எடுத்துன்னு போயிடுவா. வையமெல்லாம் பெரும் உலகத்தையே கொடுத்தாலும் இதன் விலை மதிப்புக்கு இது நிகராகாது. அவ்வளவு காஸ்ட்லி ஜுவல்ஸ் இது. விசாலமான கடலில் வாழக்கூடிய மீன் வடிவத்துல அவ்வளவு சிறப்பான வேலைப்பாடுகளோட செய்யப்பட்டிருக்கு. கொண்டு வைத்தேன், குழை கொண்டு வைத்தேன். இப்பதான் நான் உனக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன். சூட்டோட சூடா நீயும் அணிஞ்சுட்டேன்னா நல்லது, இல்லைன்னா காணா போனா எனக்கு தெரியாது, இல்லைன்னா பக்கத்து வீட்டு குழந்தை வந்து வாங்கிட்டு போயிடும். நான் பெரியாழ்வார் யசோதை. கிருஷ்ணன் சொன்னா, நீ எல்லாம் புகழற நன்னா தான் இருக்கு, எனக்கும் காதுல அணிஞ்சண்டா கண்ணாடி பார்த்தா அழகா இருக்கும், நண்பர்கள்ட்ட எல்லாம் காட்டலாம், ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த காது குத்தும் போது வலிக்குமே, அதான் பயமா இருக்கு அப்படின்னா கிருஷ்ணன். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை ஒரு விஷயம் சொல்றா. இது வந்து அந்த கால வழக்கமா இந்த மணவாள மாமுனிகளும் வியாக்கியானத்தில் காட்டுகிறார். கண்டூதி சமிக்கும்படி வெச்சாப்போடே காதுகளிலே திரியை இடுவன். அதாவது இந்த காதுல குத்தும் போது கொஞ்சம் வலிக்கும். முதல்ல தோடு அணிவிக்கும் போது காது குத்தல்னு வைக்கிறோம் இல்லையா, அப்போ வலிக்குமா. அந்த நாள்ல என்ன பண்ணுவாளாம், எந்த ஒரு ஊசியால காது குத்துறாளோ அதை லேசா சூடு பண்ணிடுவாளாம். அச்சோ சூடு பண்ணா சுடுமோ இன்னும் வலிக்குமோன்னு நாம யோசிப்போம். ஆனா வியாக்கியானத்துல காட்டப்பட்ட விஷயம் என்னன்னா, அதை கொஞ்சம் நன்னா சூடு பண்ணிட்டு சூட்டோட குத்தினான்னா சூடு வைக்கிறதுனால காதினுடைய அந்த தோல் வந்து இழகிடுமா, மென்மையா போயிடுமா. அதனால குத்தினா வலி தெரியாம ஈஸியா உள்ள நுழைஞ்சிடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார். அந்த வகையில பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணன்ட்ட சொல்றான், அதை பாடுறா, உனக்கும் நேரா காது குத்தினா வலிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால ஊசியை நான் சூடு பண்ணி வச்சுட்டேன். சூடு பண்ணிட்டோம்னா அது நேரா தொலைச்சுன்னு உள்ள போயிடும். இதெல்லாம் நாங்க மருத்துவத்திலேயே சொல்லுவோம். அதாவது ஊசி போடுறோம்னு சொல்லிட்டு நரம்ப தேடுறோம்னு சொல்லி ரொம்ப நேரமா வச்சு 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 குத்தி குத்தி நரம்ப தேடின்னு இருந்தா அதுதான் பேஷண்ட்டுக்கு வலிக்கும். ஒரே குத்து சரன்னு கரெக்டா சிங்கிள் பிரிக்ல உள்ள இழுத்துட்டோம்னா அது பேஷண்ட்டுக்கு பெருசா வலிக்காதுன்னு சொல்லுவா. அது போல காதை ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு குத்தி குத்தி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாதான் குழந்தைக்கு வலிக்குமா. கொஞ்சம் சூடு பண்ணிட்டா லேசா ஒரே குத்து தான், காது நன்னா அந்த துவாரம் துளைங்கிறது ஏற்பட்டுடும், வலியும் பெருசா தெரியாதான். அதனால இந்த பாட்டின் 2வது அடி பாருங்க, வெய்யவே காதில் திரியை இடுவன். வெய்யனா வெப்பமாகன்னு அர்த்தம். வெய்யவே நன்றாக வெப்பம் கூட்டி விட்டு உஷ்ணத்தை அதிகரித்து விட்டு அந்த ஹை டெம்பரேச்சர்ல வெய்யவே வெப்பத்தோடு காதில் உன்னுடைய காதில் திரியை இடுவன். அந்த திரி நூல் இருக்கே அதை ஊசியில கூத்து நல்லா அந்த சூட்டோட காதல விட்டுடுவேன். அந்த சூட்டோட விட்டோம்னா சிங்கிள் பிரிக்குன்னு சொல்ற மாதிரி நேரா உள்ள போயிடும், உனக்கு வலியே தெரியாது. அதனாலதான்ப்பா உனக்கு வலிக்க கூடாதுன்ட்டு தான் லேசா சூடு பண்ணி வச்சிருக்கேன். குத்தினதும் நேரா உள்ள போயிடும். வெய்யவே காதில் திரியை இடுவன். அதனால நூல் திரிய சீக்கிரமா கோத்துடலாம். கோத்தாச்சுன்னா அடுத்து மகர குண்டலங்களை நீ அணிந்து கொள்ளலாம் அப்படின்னா பெரியாழ்வார் யசோதை. கிருஷ்ணன் சொன்னான், அம்மா இது இன்னும் பயமா இருக்கு, நான் வலியே தாங்காதுங்கிறேன், நீ இன்னும் சூடு பண்ணி வேற வைப்பேன்னா நான் சூட்டுக்குன்னு பயப்படுவேனா, வலிக்குன்னு பயப்படுவேனா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் பாட்டுக்கு விளையாட போறேன். என் நண்பர்கள்லாம் எனக்கு விதவிதமா பணியாரங்கள் பழங்கள் எல்லாம் கொடுப்பா, எல்லாரோடையும் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எதுக்குமா இந்த காது குத்துன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அப்படி இல்லடா, அதாவது பண்ண வேண்டிய காலத்துல பண்ணணும். உனக்கு இப்ப பழமும் பணியாரமும் வேணும்னா அதை ஏன்டா எவன்ட்டியோ கேட்கற, நான் கொடுக்க மாட்டேனா, நீ வேண்டியது எல்லாம் தருவன், நீ வேண்டியது என்னென்ன விரும்புகிறாயோ. இதுல மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல 2 விஷயம் காட்டியிருக்கார். அதாவது அந்த 3 வயசு, இப்போ கிருஷ்ணனுக்கு சுமார் 3 வயசு. அப்ப அவன் எது ரொம்ப விரும்புவான்னா, ஒண்ணு அப்பம் ரொம்ப பிடிக்குமா, இன்னொன்னு பழங்கள், குறிப்பா நாகப்பழம்னா ரொம்ப பிடிக்குமா. பெரியாழ்வார் பாசுரமே அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன்னு வருது இல்லையா. அப்பம் ரொம்ப பிடிக்கும், உனக்காக நான் அப்பம் எடுத்து வச்சுடுறேன். கிருஷ்ணன் சொல்லிட்டான், அம்மா நீ அப்பமும் கொடுக்க வேண்டாம் பழமும் கொடுக்க வேண்டாம், இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதெல்லாம் காதெல்லாம் குத்தினா வலிக்கும் எரியும் சூடும், நீ சும்மா சொல்ற சூடு வச்சு காது குத்தினா வலிக்காது எரியாதுன்னு, அதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு, முடியவே முடியாது. அந்த பெரிய வலிக்காக இந்த சின்ன பழங்களை எல்லாம் நான் தியாகம் பண்ணிடுறேன்ட்டான் கிருஷ்ணன். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இப்படிலாம் நீ சொல்லப்படாதுப்பா, நாங்கள்லாம் உய்வடையணுங்கிறதுக்காகத்தானே எங்கள் குலத்தில் வந்து அவதரித்தாய், நாங்கள்லாம் ஆனா அவண்ணா தெரியாது, 1 2 3 தெரியாது, ஆயர் குலம். ஆனா நீ என்ன பண்ண, உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய
ஒன் சுடர் ஆயர் கொழுந்தே, எங்கள் ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாக எங்கள் குலத்தில் வந்து தோன்றினாயே, எங்க மனசையே நீ கஷ்டப்படுத்தலாமா? நீ வந்தது எதற்காக? உய்ய, எல்லோரும் உய்வடையணும். நாங்கள்லாம் எண்ணறிவு என்ன எழுத்தறிவு என்னன்னு தெரியாம இருந்தோம். எங்க மனசுல பக்தியை கொடுத்து உன் திருவடியில ஈடுபட வச்சு வேதம் படிச்சவாளால கூட புரிஞ்சுக்க முடியாத ஒன்ன நாங்க புரிந்து கொள்ளும்படியாக பண்ணினாயே உய்ய, நாங்கள்லாம் உய்வடையும்படி, உலகத்துல அத்தனை பேரும் உய்வடையும்படி இவ்வாயர் குலத்தினில், மாடு மேய்க்கக்கூடிய என்ற பசுவை மேய்க்கக்கூடிய இந்த ஆயர் குலத்தினில் தோன்றிய, தோன்றுதல் அப்படின்னா வெறுமன பிறத்தல்னு அர்த்தம் இல்ல. தமிழ்ல தோன்றுதல்னா என்னன்னா ஒளி வீசுறதுன்னு அர்த்தம். ஒளி வீசி கொண்டு தோன்றிய ஒன் சுடர் ஆயர் கொழுந்தே. சுடர்னா ஜோதின்னு அர்த்தம். அதாவது நன்னா, சுடர் என்பது நெருப்பையும் குறிக்கும், சுடர் என்பது பிரகாசம் தேஜஸையும் குறிக்கும். ஒன் என்றால் இங்க மிகுந்தன்னு அர்த்தம், வெரி மச்னு அர்த்தம். ஒன் சுடர் அப்படின்னா மிகுந்த தேஜஸோடு பிரகாசிக்கிறானா. வார்த்தை பாருங்க, உய்ய இவ்வாயர் குலத்தினில் தோன்றிய ஒன் சுடர். ஆயர் குலத்தில் வந்து தோன்றியதும் ஒன் சுடர் மிகுந்த தேஜஸோடு பிரகாசிக்கிறாராம். வைகுண்டத்துல இருக்கும்போது சுடர் தேஜஸோடு இருந்தார். ஆயர்பாடிக்கு வந்ததும் ஒன் சுடர் தேஜஸ் இன்னும் கூடி எடுத்து. ஏன்னா அவன் எளிமையோடு நம்மதியில் வந்து பிறக்கும் போதுதான் அவனுடைய பெருமை கூடுகிறது, அவனுடைய தேஜஸ் கூடுகிறது. பெருமாளுக்கு அவருடைய பெருமையால் ஏற்றம் கிடையாது, எளிமையால் தான் ஏற்றம். எங்கள்ல ஒருத்தனாக வந்து பிறந்த ஒன் சுடர், நன்றாக ஒளி வீசக்கூடிய ஆயர் கொழுந்தே. கொழுந்துனா தலைவன் அர்த்தம். ஆயர் கொழுந்தே, எங்கள் ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே. இங்க வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ஒரு கேள்வி கேட்டார். கொழுந்துனா செடியில உள்ள தளிர் தானே, கொழுந்துனா தலைவன் எப்படி அர்த்தம் சொல்லுவீங்க? அந்த ஆயர் கொழுந்துங்கிறது எல்லாரும் கேட்டிருப்போம். நம்மாழ்வாரும் ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும்னு பாடினார். தொண்டரடி பொடியாழ்வார் ஆயர்தம் கொழுந்தே என்னும் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும்னு பாடினார். ஆயர் கொழுந்துனா ஆயர் தலைவன் எப்படி அர்த்தமாகும்? கொழுந்துனா செடியில உள்ள தளிர், அந்த ஸ்ப்ரவுட், அதுக்குத்தான் வந்து கொழுந்து அப்படின்னு பேரு. இது எப்படிப்பா தலைவனுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, அதுக்கு வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ஒரு ரகசியம் காட்டுறார். இந்த செடியின் கொழுந்து இருக்கே, அந்த தளிர், அதுக்கு ஒரு இயல்பு உண்டாம். செடியினுடைய வேருக்கு ஒரு வாட்டம் ஏற்பட்டதுன்னா தளிர் முதல்ல வாடிடுமா, வேர் முதல்ல வாடாது. பிரச்சனை வேருக்கா இருக்கும், அல்லது பிரச்சனை அதன் தண்டுக்கா இருக்கும், பிரச்சனை கிளைக்கா இருக்கும். ஆனா முதலில் வாடுவது எதுன்னா கொழுந்து. அது போல ஒரு தலைவன்கிறவன் எப்படி இருக்கணுமா, மேலேந்து கீழ் வரைக்கும் எந்த தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அவனுக்காக இவன் வாடுபவனாக இருக்கணுமா. அப்ப ஆயர்தம் கொழுந்து கிருஷ்ணன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆயர்கள்ல டாப் டு பாட்டம் யாராவது ஒருத்தருக்கு கஷ்டம்னாலும் செடியில கொழுந்து உடனே வாடி போவது போல கிருஷ்ணன் பதறிண்டு ஐயோ எங்க ஆயர்கள்ல ஒருத்தனுக்கு கஷ்டமானு ஓடி வருவானா. அதே சமயம் செடியில வேருக்கெல்லாம் நன்றாக நீர் பாய்ச்சி வேர் செழிச்சுடுத்துன்னா முதல்ல கொழுந்துதான் சந்தோஷமா சிரிச்சுட்டே கொழுந்து நன்றாக தளிர் விட்டுடும். செடி துளிர் விட்டுருத்துன்னு சொல்றோம் இல்லையா, ஆகா மழைக்காலம் வந்துருத்துப்பா செடி துளுத்துருத்துன்னு சொல்றோம் இல்லையா. அது போல ஆயர்கள் சந்தோஷமா வாழ்ந்தா அதை பார்த்து கிருஷ்ணன் சந்தோஷப்படுவானா, அதுதான் தலைவனான ஆயர் கொழுந்து. அப்ப எங்களுக்கு சந்தோஷம்னா உனக்கு சந்தோஷம், எங்களுக்கு வருத்தம்னா உனக்கு வருத்தம். நீ காது குத்திக்கணும்னு நாங்க ஆசைப்படும் போது மாட்டேன்னு சொல்லலாமா? எவ்வளவு பேர் வந்து கூடியிருக்கா பாரு. உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன் சுடர் ஆயர் கொழுந்தே மையன்மை செய்து எழ ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே. ஏன்பா ஏற்கனவே நிறைய கோபிகைகள் எல்லாம் மயக்கிட்ட, இத மட்டும் காதுல அணிஞ்சுன்னு வச்சுக்கோ, மிச்ச சொச்சம் கோபிகைகளையும் மயக்கிடலாம். ஏற்கனவே மையன்மை செய்து, மையல்னா மயக்கம், மையன்மை அப்படின்னா அந்த ஒரு மயக்க நிலை, மையன்மை செய்து அந்த மயக்கத்தை எல்லோருக்கும் கொடுத்தாய். யாருக்கு? கோபிகைகளுக்கெல்லாம். உன்னுடைய திருமேனி அழகு, உன்னுடைய குணங்கள், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய கஞ்சாடை, உன்னுடைய நடனம், பாட்டு, புல்லாங்குழல் ஓசை எல்லாத்தையும் காட்டி 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 மையன்மை செய்து நன்றாக மயக்கி வைத்தாய். யார? இள ஆய்ச்சியர் உள்ளத்து. இளம் பிராயத்தில் உள்ள ஆய்ச்சியர் கோபிகைகளுடைய உள்ளத்து, அவ மனங்களை எல்லாம் மையன்மை செய்து நன்றாக மையல் கொள்ள வைத்து மயக்கி உன் மீது காதல் கொள்ள வைத்து விட்டாய். நூன் யாரு? மாதவனே. மா என்றால் மகாலட்சுமி, மாதவன் என்றால் மகாலட்சுமியின் கணவன். பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல மகாலட்சுமிகிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டாராம் பெருமாள். மகாலட்சுமிகிட்ட நல்லா பயிற்சி எடுத்துட்டு அதை கொண்டு வந்து எங்க அமல்படுத்தி பார்த்தார்னா, மையன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே. அந்த மகாலட்சுமிக்கு கணவனாக அவள் உள்ளத்தில் இடம்பெற்றது போல இப்போ எல்லா ஆய்ச்சிகளையுமே கிட்டத்தட்ட மகாலட்சுமி ஆக்கி
எல்லாருடைய திருவுள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கக்கூடிய மா தவனே, மா என்ற மகாலட்சுமியின் தவன் கணவனே, இத்தனை ஆய்ச்சிகள் உள்ளத்திலும் காதலனாக உள்ளே குடிகொண்டிருப்பவனே, அப்படிப்பட்ட நீ அவளுக்கு பிடிச்சவனா இருக்கணும். அவ மனசை இன்னும் நல்லா கவரணும்னா இங்கே வாராய், ஓடிவாடா ஓடிவாடா ஓடிவாடா, இங்கே வாராய், கொஞ்சம் வாடா, காது மட்டும் குத்திட்டு போடா அப்படின்னு இந்த பாட்டில் பெரியாழ்வார் யசோதை அழைக்கிறாள். வையமெல்லாம் பெரும் வார்கடல் வாழும் மகரக்குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரியை இடுவன், நீ வேண்டியது எல்லாம் தருவன், உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே, மையன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய். வையமெல்லாம் பெரும் வார்கடல் வாழும் மகரக்குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரியை இடுவன், நீ வேண்டியதெல்லாம் தருவன், உய்ய இவ்வாயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே, மையன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய் என்பது பாசுரம். இதற்கான திரண்ட பொருள், இந்த காதுக்கு தோடுன்னு எடுத்து வச்சிருக்கேனே, இந்த உலகத்தையே கொடுத்தாலும் பெரும் அவ்வளவு விலை மதிக்க முடியாத தோடுகள், மேலும் விசாலமான கடலில் வாழக்கூடிய மீன் வடிவில் இருக்கக்கூடிய தோடுகள், இதை உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். சூட்டோடு நான் காது குத்துவேன், அதனால உனக்கு வலியும் தெரியாது. நீ கேட்ட அப்பம் பழம் எல்லாம் தருவதற்கு காத்திருக்கிறேன். நாங்கள்லாம் உய்வடைய ஆயர் குலத்தினில் ஆயர் கொழுந்தா எங்கள் தலைவனாக வந்தவனே, கோபிகைகள் உள்ளத்தையெல்லாம் நன்றாக மயக்கினவனே, மாதவனே கொஞ்சம் வாடா காது குத்திக்கோ. இது பாசுரத்தினுடைய பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ கிருஷ்ணா, these precious earrings are worth as the entire universe. They appear like the fishes which swim in the vast ocean. Please Krishna, come here. I will pierce your ear with heat so that you will not feel the pain. I will give you all snacks and fruits, whatever you want. O the Lord that incarnated as the Lord of cowherds just to ensure that we get uplifted. O Madhava, who has mesmerized the hearts of young gopis, please come here என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்பவும் கிருஷ்ணன் வருவானா? அவன் பார்த்தான், எனக்கு சாப்பிட என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லு, வரலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறேன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இப்போ கிருஷ்ணன் கேள்வி கேட்கிறான், என்ன வச்சிருக்கேன்னு. அவனுக்கு பிடிச்சதா ஏதாவது சொல்லி வரவழைக்கணும். என்ன சொன்னாள்? அடுத்த பாசுரத்தில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரண்.